नमः। कथं वाचालोऽपि प्रकटमणिमञ्जीरनिनदैः सदैवानन्दार्द्रा विरचयति वाचं यमजनान् प्रकृत्यात् चोणच्छविरपि च कामाक्षि शरणः मनीषा नैर्मल्यम् कथमिव नृणां मांसलयते। பிரகட மணிமஞ்சீரனினதைஹி. மஞ்சீரம் அப்படின்னா கொலுசு, கால்ல அம்பாள் போட்டுட்டு இருக்க அந்த கொலுசு. அம்மா உன் கால்ல போட்டு இருக்கியே கொலுசு, அப்ப அந்த சிலம்புல போட்டு இருக்கிற அந்த கொலுசுல இருக்கிற மணி, அந்த மணிகள்லாம் உன் கால்ல போட்டு இருக்கிற மணி எல்லாம் எப்படி சத்தம் கேட்கறது? கதம் வாச்சாலோபி. அப்படியே நீ நடக்க நடக்க, நீ ஸ்டெப் வைக்க 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 அப்படியே அது ஜல் 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 ஜல்னு சத்தம் கேட்டுட்டே இருக்கு. அந்த சத்தம் கேட்டுட்டே இருக்கிறது. எப்ப பார்த்தாலும் எல்லா மக்களும் இப்ப நம்ம எல்லாம் என்ன பண்ணிட்டு இருக்கோம், நாள் பூரா யார்ட்டையாவது ஏதாவது பேசுறோம், என்னமோ பண்றோம். இப்படி பேசி 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 ஒரு ஸ்டேஜ்ல நம்மளே தெளிவோம், இந்த பேச்செல்லாம் வேஸ்ட், இதெல்லாம் பேசுறதுனால எந்த பிரயோஜனமும் இல்ல, பாஸ்ட் இஸ் பாஸ்ட், நடந்து போனதை பத்தி திரும்பி திரும்பி பேசி பேசி நம்ம டயத்தெல்லாம் நம்ம வேஸ்ட் பண்ணிட்டு இருக்கோம். இப்ப இருக்கிற இந்த நிமிஷம் தான் நெஜங்கிறது நமக்கு புரிய ஆரம்பிக்கிறதுக்கு சிறிது நாட்கள் ஆகுது. மனம் பக்குவப்படுற அந்த நிலை வரும்பொழுது நமக்கே ஒரு அமைதி பிறக்கிறது. அந்த மாதிரி அமைதியோட இப்ப நமக்கே அந்த மாதிரி தெரியறது அமைதி பிறக்கிறதுனா, இன்னும் முனிமார்கள் ரிஷிமார்கள் தியானத்திலேயே இருப்பவாள் தான் எவ்வளவு அமைதியா இருப்பாங்கிறத நம்ம பாத்துக்கணும். அப்படி அமைதி காத்துண்டு அந்தர்யாமியா உள்ளுக்குள்ள அம்பாளை அப்படியே வரிச்சுண்டு அவளை தியானம் பண்ணிண்டே இருக்கிறவாளுக்கு அந்த கொலுசு சத்தம் கேட்டா எப்படி இருக்கும்? ஆஹா, கொலுசு சத்தம் கேட்கறதே அம்பாளை மனசுக்குள்ள அந்தர்யாமியா வரிச்சுட்டு இருக்கிற இந்த நேரத்துல அவளே நம்ம மனசுக்குள்ள இறங்கி வந்திருக்காளோன்னு ஒரு ஆனந்தம் பிறக்கும். அதுதான் சதைவ் ஆனந்தார்த்ரான். அடடா, எப்பையும் மனதிற்குள்ளேயே வைத்துக் கொண்டிருக்கக்கூடிய அந்த பேச்சையெல்லாம் அடக்கின பிறகு, எல்லாத்தையும் அடக்கினவா, ஐம்புலன்களை எல்லாம் அடக்கியவா, பேசுற பேச்சை எல்லாம் அடக்கி பக்குவம் வந்து அந்த நிலையில் அந்தர்யாமியாக பகவானை வைத்துக் கொண்டு இருக்கக்கூடிய அந்த நிலையில் அவளுக்கு இந்த சத்தம் எப்படி இருக்கும்? நீ தொடர்ச்சியாக நடந்து வந்து கொண்டே இருக்கிறாயே, அப்போ உன்னுடைய கொலுசு ஒலி, உன்னுடைய கொலுசில் இருக்கக்கூடிய அந்த ரத்தினங்களின் ஒலி இனிமையாக அவளுக்கு ஆனந்தத்தை கொடுக்கும். அப்படி ஆனந்தத்தை அப்போ ஆர்திரான் விரச்சயதி வாச்சம் யம ஜனான், அந்த மாதிரி இருக்கக்கூடிய அந்த சாதாரண ஜனங்களுக்கே கேட்கும்னா அப்பேற்பட்ட தியானத்தில் உள்ள முனிமார்களுக்கெல்லாம் ஏன் கேட்காது? பிரகிருத்தியாதே, இயற்கையிலேயே சோனச்சவிரபிஜ காமாட்சி சரணக, உன்னுடைய பாதம்ங்கிறது எல்லாருக்கும் உன்னை தேடி வரவாளுக்கு எல்லாமே வரத்தை கொடுக்கக்கூடியது. இயற்கையாவே உன்னுடைய பாதம் எப்பேற்பட்டது? உன்னை தேடி வரவாளுக்கு எல்லாமே வரத்தை எப்படி கொடுக்கும்? மனிஷா நைர்மல்யம் கதமிவ நிருணாம் மாம்சலயதே. அம்மாடி, உன்னுடைய பாதங்களானது தாமரை போன்ற பாதம், அது அப்படியே தாமரை மாதிரி கலர்ல இருக்கு. நகக்கிரணங்களோட கூட தன்னுடைய பிரகாசமாக எல்லாருக்கும் அவ கேட்ட வரங்களை எல்லாம் அள்ளி 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 தரக்கூடியது. அப்ப மௌனமாக ஏகாந்தத்தில் இருக்கக்கூடிய, தியானத்தில் திளைக்கக்கூடிய அந்த முனிமார்களுக்கும் ரிஷிமார்களுக்கும் அப்படியே அந்தர்யாமியா அம்பாளை உள்ள நினைச்சிட்டு இருக்கவாளுக்கு குருசு சத்தம் கேட்கறதுன்னா எப்பேற்பட்ட ஆனந்தத்தை கொடுக்கும். அந்த ஆனந்தத்தை கேட்டு அவள்லாம் எப்படி சந்தோஷத்தை அடையறா, சந்தோஷப்படுறா. ஏற்கனவே உன்னுடைய பாதமானது தாமரைக்கு ஒத்தான பாதம். அப்ப அவளினுடைய மனசுல, அந்த முனிமார்கள் தியானத்தில் இருப்பவர்கள் பக்குவப்பட்டவர்களினுடைய மனசுல ஒரு தெளிவு பிறக்கிறது. ஆனா அவனுடைய பாதமோ சிகப்பு, அவளுக்கு கிடைக்கிற தெளிவுங்கிறது பிரகாசம். அந்த பிரகாசமோ வெண்மை. இந்த சிகப்புக்கும் அந்த வெண்மைக்கும் ஏதாவது ஒத்து போறதா அப்படின்னு கேட்டா, உன் பாத சிகப்புனாலேயே அந்த வெண்மை கிடைக்கிறது. உன் பாதம் என்னும் அந்த சிகப்பு கலரே, அதை பிடித்துக் கொள்ளும் பொழுதே மனதில் இருக்கக்கூடிய அஞ்ஞானம் விலகி, அந்த இருட்டு விலகி பிரகாசம். அது ரெண்டுமே உன்னுடைய பாதத்தாலேயே அப்படின்னு சொல்லி கவி ரொம்ப அழகா இந்த ஸ்லோகத்தை சொல்லியிருக்கார். சலத்ருஷ்ணாவீச்சி பரிச்சலன பர்யாகுலதயா முகுர் பிராந்தஸ்தாந்தக
பரமசிவ வாமாட்சி பரவா திதீர்ஷுः காமாட்சி பிரச்சுரதர கர்மாம்புதி மமம் ததாகம் லப்ஸ்யேதே சரணமணி சேதும் கிரிசுதே. கிரிசுதேனா இவ்வளவு நாள் எல்லாருக்கும் இதனுடைய அர்த்தம் தெரிஞ்சிருக்கணும். கிரினா மலைன்னு எல்லாருக்குமே தெரியும். கிரிசுதேன மலையரசன் மகள், அப்பேற்பட்டவள். அந்த கிரிசுதனானவள் யாரினுடைய மனைவியாக இருந்தாள்? பரமேஸ்வரனின் மகளாக மலையரசனின் மகளாக இருந்தவள் யாருடைய மனைவியானாள்? பரசிவ வாமாட்சி. வாமாட்சி பரவான், பரமசிவ வாமாட்சி பரவான், பரமசிவனின் மனைவியாக எங்க இருந்தா? வாமாட்சி வாமபாகத்தில் இருந்தாள், அவனுடைய இடப்புறத்தில் இருந்தாள். பரமசிவனின் இடப்புறத்தில் இருந்த அம்பாளானவள் யாருடைய மகள்? கிரியின் மகள். யார்? மலையரசன் கிரிவாசன், அவனின் மகள். அப்பேற்பட்டவள் நம்ம கிட்ட எங்க இருக்கா? நம்ம கிட்ட சலதிருஷ்டா வீச்சி பரிச்சலன பர்யாகுலதையா முகூர் பிராந்தஸ்தாந்த. நம்ம கிட்ட அவ எங்க இருக்கா அப்படின்னா, சரி ஓகே, மலையரசனோட மகள் தான், பரமசிவனின் மனைவி தான், அவருடைய இடது பக்கத்துலதான் இருக்கா. ஆனா நம்ம கிட்ட எங்க இருக்கா? போன ஸ்லோகத்துலதான் பார்த்தோம், அந்தர்யாமியா உள்ள இருக்கா. உள்ள எங்க இருக்கா? நம்மளுடைய இடம் பக்கம் இருக்கக்கூடிய அந்த ஹிருதயத்தின் மத்திய பாகத்தில் அவள் அமர்ந்திருக்கிறாள் அப்படின்னு கொடுக்கிறார். அந்த ஹிருதயத்தில் அவள் வசிக்கிறாள். வசிச்சுட்டு அவ என்ன பண்றா? ஹிருதயத்துல அவ வசிச்சு விட்டாள்னாலே நமக்கு என்ன நம்மளை விட்டு போகும் அப்படின்னா, அஞ்ஞானம் போறதுங்கிறத பாக்குறோம், அது தெரிஞ்சு போச்சு நமக்கு. ஆனா இன்னும் என்ன மேற்கொண்டு போக போகுது அப்படின்னா, பவசாகரத்துல நாம தத்தளிச்சு இருக்கமே. பவசாகரம் அப்படின்னா என்ன? இந்த சுழற்சி, பிறப்பு இறப்பு பிறப்பு இறப்புங்கிற அந்த சம்சார கடல் பவசாகரம். அந்த சுழற்சியிலிருந்து நீந்தி போக தெரியாத நாம நின்று இருக்கோம்ல. அப்போ அவளுடைய அந்த பாதங்களை நாம பிடித்து கொண்டோமானால், திதீர்ஷு காமாட்சி பிரச்சுரதர கர்மாம் புதிவம், எங்களுடைய கர்மங்களை எல்லாம் நீ அழிச்சிட்டு உன் அழிச்சிட்டியானா உன் பாதத்தை பிடிச்சிட்டு இருக்கிற எங்களுக்கு அந்த பவசாகரத்துல நாங்க நீந்தி போகிறதுக்கு எங்களுக்கு போட்டா நீ வந்துருவ. உன்னுடைய பாதம் வரும், எங்களுக்கு போட்டா உன்னுடைய பாதமாகப்பட்டது அங்க வரும். அப்படி அதிலிருந்து நாங்கள் கரையேறுவதற்கு, எந்த கரையை ஏறணும்? கடற்கரையை ஏறுறதுக்கு இல்ல, பவசாகரத்தில் இருந்து வெளியில் சென்று உன்னுடைய பாதத்தை பிடித்துக் கொண்டு அந்த மோட்சம் என்னும் நிலையை அடைவதற்கு உன்னுடைய பாதமாகப்பட்டது. சரண மணி சேதும், அந்த மணிகளை கோர்த்து போட்டுக் கொண்டிருக்கக்கூடிய குருசுகளை அணிந்து கொண்டிருக்கக்கூடிய அந்த பாதமாகப்பட்டது எங்களுக்கு அது உதவும். இல்ல அப்படி இல்லாம உன்னுடைய பாதத்தை பிடிச்சுக்கலன்னா என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தால், ஆசை உனக்கு இருக்கும். உன்னுடைய ஆசைக்குங்கிறது எப்பொழுது இதற்கு இந்த கடலுக்கு பவசாகரம் என்னும் கடலுக்கு எல்லை இருக்கோ, அம்பாள் அந்த எல்லையை தாண்டி உன்னை கொண்டு விட்டுடுவாளோ, அந்த பவசாகரம்ங்கிற அந்த இதெல்லாம் நீ தெரிஞ்சு, அந்த பவசாகரம்ங்கிறது உனக்கு தெரிஞ்சாலும் அம்பாளை பிடிச்சுக்கணும்னு தெரியலன்னா நீ வச்சிருக்கிற அந்த பவசாகரத்துக்கு எல்லையே இல்லை. ஆசை 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 ஆசைக்கு ஆசைன்னு ஒண்ணு விட்டுனா அந்த ஆசையை கட்டுப்படுத்தவே முடியாது, அது எக்ஸ்டெண்ட் ஆகி போயிட்டே இருக்கும். அப்படி போகக்கூடியதற்கு ஏதாவது ஒரு கரை இருக்கா அப்படின்னு பார்த்தா கரையே இல்லாமல் இருக்கும். உனக்கு தெரிஞ்சு ஒரு ஸ்டேஜ்ல போய் ஐயோ நமக்கு இப்படி வந்துட்டோமே, இப்படி எல்லாம் நம்ம நினைச்சுட்டு இவ்வளவு தூரம் நம்ம டிராவல் பண்ணிட்டோமே, நம்ம லைஃப் டைம் வேஸ்ட் பண்ணிட்டோமே, இல்ல இனிமே நம்ம நகர்ந்து இதை விட்டு போகணும்னு நினைக்கிற ஸ்டேஜுக்கு காலனே வந்துருவான் உன்னை கூட்டிட்டு போறதுக்கு. அதனால அந்த மாதிரி நிலையில் நீ இருக்காதே, அம்பாளோட பாதத்தை பிடிச்சுக்கோ. எல்லாத்தையும் டிட்டாச்சா செய், நீ செய்யணும். எதையுமே விட முடியாது உன்னுடைய கர்மாவை, ஒட்டுதல் இல்லாமல் செய் அப்படிங்கிறதுதான் இதனுடைய கருத்து. அப்படி ஒட்டுதல் இல்லாமல் உன்னுடைய கர்மாவை நீ செய்ய 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 அவ பாப்பலாம், அவன் ஐயோ இத மாதிரி இருக்காளே அப்படின்னு இப்படி ஒரு வைராகியத்தோட இருக்காளேன்னு நினைச்சு அவளுடைய பக்தர்களுக்கு தன்னுடைய பாதத்தை அவர்களினுடைய சிரசின் மேல் வைத்து இவள் ஆட்கொள்வாள் அப்படிங்கிறது இந்த ஸ்லோகத்தினுடைய அர்த்தமாக முத்துக்கவி சொல்றார். விஷுண்யந்தாம் பிரக்யந்த்யாம் பிரக்ஞா சரிதி துரித கிரீஷ்ம சமய பிரபாவேன க்ஷீணே சதிமணி மன கேகினி சுஷாம் ததீய காமாட்சி
பூரித சரணாம் போத மகிமா நபோ மாசாட்டோபம் நகபதி சுதே கிம் ந குருதே विषुण्यन्त्यां प्रज्ञा सारिति दुरित ग्रीष्म समय प्रभावेन क्षीणे ग्रीष्म समयम சரிதி துரித கிரீஷ்ம சமயம் நீ பண்ற பாவம் தெரிஞ்சு தெரியாம எவ்வளவோ பாவங்கள் பண்ணிட்டு இருக்கோம். அந்த பண்ணிட்டு இருக்க பாவங்கள் எல்லாம் எப்படி ஆகும் அப்படிங்கிறார் அப்படின்னா கிரீஷ்ம சமய பிரபாவம். கிரீஷ்ம சமயம்னா கிரீஷ்ம ருத்து அப்படின்னு நம்ம பார்த்திருக்கோம். வசந்த ருத்து, வருஷ ருத்து, கிரீஷ்ம ருத்து அப்படின்னு ருத்துக்கள்லாம் எத்தனை ருத்து இருக்கு அப்படிங்கறதெல்லாம் நமக்கு தெரியும். அதுல கிரீஷ்ம ருத்து அப்படிங்கிறது நமக்கு சம்மரை குறிக்கும், கோடை காலத்தை குறிக்கும். அந்த கோடை காலத்துல எப்படி இருக்கும் தண்ணி எல்லாம் வத்தி போய் உனக்கு தண்ணி இருக்கா, உங்க வீட்டுல தண்ணி இருக்கா, உங்க வீட்டுல தண்ணி இருக்கா அப்படின்னு எல்லாரும் கேட்போமோ இல்லையோ. அந்த மாதிரி கோடை காலத்தில் ஆறுலயே தண்ணி இருக்காது. அப்படி வத்தி போன தண்ணி இல்லாமல் ஆறு கோடை என்ன பண்ணும், வத்த வச்சிடும். ஆறு எல்லாம் வத்தி போயிடும். அப்படி வத்தி போன ஆறு மாதிரி நம்மளுடைய மனசு பாபம் செய்து செய்து பாபங்கள் அப்படிங்கறதெல்லாம் என்னவாகும்னா கலெக்ட் ஆகும் பொழுது நம்ம மனசு கோடை காலத்தில் நதிகளில் தண்ணீர் இல்லாமல் எப்படி காய்ந்து போய் இருக்கிறதோ அப்படி நம்மளுடைய மனசு காஞ்சு போயிருக்கும். எதால காஞ்சு போயிருக்கும், துக்கத்தால காஞ்சு போயிருக்கும். துக்கத்தால மெலிஞ்சு வாடி நொந்து போயிருக்கும். அது எப்படி இருக்கும், எப்படி நொந்து போயிருக்கும்? அதே வருஷ ருத்து எல்லாம் வர்றப்ப மேகத்தை பார்த்த உடனே இந்த மயில் என்ன பண்ணும், மேகத்தை எல்லாம் பார்த்த உடனே ஒரே குஷி ஆயிடும். அதுக்கு ஆஹா மழை வரப்போறது நமக்கு கொண்டாட்டம்னு சொல்லிட்டு தன்னுடைய தோகையை விரிச்சு அது என்ன பண்ணும், குதூகூலத்துடன் அதை எதிர்பார்த்து ஆடும். இது லலிதா சகஸ்ரநாமத்துல இதுக்கு ஒரு லைனே இருக்கு. தௌர்பாகிய தூலவா தூலா ஜராத்வாந்தர விப்ரபா பாக்கியாத்தி சந்திரிகா பக்த சித்தகேகி கனாகனா. பக்தர்களின் பாக்கியத்தை செய்த பக்தர்களின் சித்தத்தில் மனதில் கேகி கனாகனா. கேக்கின மயில். இந்த மயிலானது கனாகனா மழை காலத்துல மேகத்தை கண்ட மயில் எப்படி தோகையை விரித்து ஆடுமோ அப்படின்னு தான் அதுல அம்பாள் அதுலயும் கொடுக்கிறா அந்த லைன். அப்படி பக்தர்களோட மனசுல அம்பாள் இருப்பாளாம். அந்த மாதிரி இருக்கக்கூடிய அந்த குதூகூலத்துல மழை வருவதை எதிர்பார்த்துட்டு மயில்லாம் காத்துட்டு இருக்கும் அந்த மனசுல. ஆனா பாவம் பண்ணவாளினுடைய மனசுல அதே கோடை காலத்துல எப்படி நதியெல்லாம் வத்தி போறதோ, எப்படி வத்தி போறதுனால அந்த மனமாகப்பட்டது துக்கத்தால் மெலிந்து வாடி போறது. அந்த சமயத்துல அம்மா காமாட்சி நீ என்ன பண்ணணும், பிரபாவேன க்ஷீணி. அந்த பிரபாவம் என்ன, க்ஷீணமாயிடுறதுன்னு அர்த்தம். க்ஷீணமாயிடுறதுன்னா வத்தி போயிடுறது, வாடி போயிடுறது. சதி மாமமான கேகினி சுச்சா. என்னுடைய மனசுல அந்த கேக்கினி ஆனது, அந்த கேக்கினி பயில் என்னுடைய மனசுல அம்மா அப்படி வாடி போயிடுது. அம்மா கதிய காமாட்சி நீ என்ன பண்ற, ராமன் பாதத்தை இப்ப நான் புடிச்சுக்கிறேன். என்னுடைய மனசுல அந்த மயிலாகப்பட்டது திரும்பவும் அப்படியே கார்முகிலாகி அப்படியே கருமேகமாக மாறி எப்ப மழை வரும், ஆவணி புரட்டாசியில மழை வர ஆரம்பிக்கும். அப்போ நபோ மாசாட்டோபம் அந்த மாசத்தில் வரக்கூடிய மழையை போல மழை வர்றதுக்கு முன்னாடி ஒரே கருமேகமாக இருக்கும். அப்போ ஆஹா மழை வரப்போறதுன்னு அப்பதான் புது மழைய பாக்குற அந்த மயில் எவ்வளவு உற்சாகமா இருக்குமோ அந்த மாதிரி நானும் உற்சாகமா ஆகணும். துதிய காமாட்சி உன்னுடைய ஸ்புரித சரணாம் போத மகிமா, உன்னுடைய சரணத்தை நான் பிடிச்சுக்கிறேன். அதனுடைய மகிமையே நம்போம் ஆசாட்டோப்பம். அந்த ஆவணி மாதத்தில் வரக்கூடிய அந்த கருமேகத்தை போல நீ மழையாக பொழிய நான் உன்கிட்ட வேண்டிக்கிறேன். அம்மா கார்மேகம் மழைய பொழியிற மாதிரி நீ என் மேல கருணையை பொழி அப்படின்னு சொல்லி மூக்க கவி ரொம்ப அழகா ஆவணி மாசத்தினுடைய கார்மேகத்தை பத்தியும் கோடை காலத்தினுடைய வறண்ட நிலையை பத்தியும் அது ரெண்ட உவமையாக எடுத்துண்டு ஒரு பக்தனினுடைய மனம் எப்படி இருக்கும், அதே பாவங்கள் சேர்ந்தவனோட மனசு எப்படி இருக்கும், அந்த பாவங்கள் சேர்ந்தவனுக்கும் தான் தப்பு பண்ணிட்டோம், இனிமே இந்த தப்பிலிருந்து தான் நகரணும்னு போது அம்பாள் பாதத்தை பிடிச்சிட்டா அவளுடைய கருணை எப்படி இருக்கும்ன்றதையும் இந்த ஸ்லோகத்துல ரொம்ப அழகா காமிச்சு கொடுத்திருக்கார். வினம்ராணாம் சேதா
भवनबलभीष्टीं चरण प्रदीपे प्रकाश्यम् दधति तव निर्भूत तमसि असीमा कामाक्षि स्वयमलघु दुष्कर्मलहरी विघोर्णाति शान्तिम् चलभ परिपाटीव भजते விநம்ராணாம் சேதா. நம்ராணாம் அப்படின்னா வணங்குதல் அப்படின்னு அர்த்தம். யார வணங்க போற? அவளோட பாதத்தை தான் வணங்க போற. அம்பாளினுடைய பாதத்தை வணங்குபவர்கள் யார்? அவளுடைய பக்தர்கள், பக்தோத்தமர்கள், பாகவதோத்தமர்கள் அப்படின்னு சொல்லலாம். பக்தர்களில் உத்தமமானவர்கள் அப்படின்னு சொல்றான். அந்த உத்தமர்களினுடைய மனசு பவன வலவி சீன்னி சரண, உன்னுடைய பாதத்தை வணங்கக்கூடிய அவர்களினுடைய மனசு அப்படிங்கிற சித்தத்தில், சித்தத்தில்னு சொன்னோம், மனசில் மனசில்னு சொன்னோம். இங்க பவன அப்படிங்கிற வார்த்தையையும் சேர்த்து கொடுக்கிறார். அப்ப மனம் என்னும் மாளிகையில், பவனத்தில், மனம் என்னும் அந்த பவனத்தில் வலவி மேல் மாடி இருக்கும். அந்த பவனத்துல மேல் மாடி முப்பரிகைன்னு சொல்வோம் நம்மளாம். அந்த மேல் மாடி என்னும் முப்பரிகையில் அப்ப தேவியின் சரணங்களோட, அப்ப தேவியினுடைய சரணத்தை பிடிச்சிட்டு நமஸ்காரம் பண்ணும் பொழுது அந்த பவனத்தினுடைய மேல் மாடியில அந்த முப்பரிகை, அந்த பால்கனியில, அந்த பால்கனியில என்ன இருக்கும்? பிரதீபே பிராகாஷ்யம், மடடட தீபத்தை எல்லாம் ஏத்தி வச்சா மாதிரி ஒரே பிரகாசமாக இருக்கும். தீபத்தை எல்லாம் வரிசலா ஏத்தி வச்சுட்டு எதிர்பக்கம் போய் நின்று பார்த்தோம்னா என்ன ஒரு பிரகாசமாக இருக்குமோ அப்படி ஒரு பிரகாசம். தததி தவ நிர்தூத தமசி, அந்த பிரகாசம் என்ன பண்ணும்? அந்த மனதில் இருக்கக்கூடிய, அந்த மனம் என்னும் பவனத்தில் இருக்கக்கூடிய தமசி, அந்த இருட்டை, தமோகுணத்தை, அந்த இருட்டு அதை போக்கி பிரகாசத்தை உண்டாக்கும். அசீமா காமாட்சி, எல்லை. அசீமா அப்படின்னாக்க எல்லையில்லாத, எல்லையே இல்லாத, எல்லையில்லாத கொடிய வினைகளை. அசீமா ஸ்வயமலகு துஷ்கர்மலகரி, துஷ்கர்மம் கெட்ட செயலை எல்லாம் அலையா செஞ்சிருந்தாலும், எல்லையில்லாத அளவுக்கு எவன் ஒருவன் செய்திருந்தாலும், விகூர்ணந்தி சாந்திம் சலபரி பாட்டீவ பஜதே. அப்ப என்ன என்ன அப்படி அவன் பண்ணி இருந்தாலும் உன்னுடைய பாதத்தை அவன் பிடித்து கொண்டானே ஆனால், விட்டல் பூச்சியானது என்ன பண்ணும்? அந்த தீப ஒளியில் போய் எப்படி விழுந்து தன்னை மறித்துக் கொள்ளுமோ, தானே அதுக்கு என்ன பண்றோம்னு சொல்லிட்டு அதுக்கு தெரியாது. எப்படி அதை தன்னை மறித்துக் கொள்ளுமோ அதே மாதிரி இவன் செய்த பாவங்கள் எல்லாம் உன்னுடைய பாதத்தை பிடிச்சி, என்னுடைய கும்பலா அவன் செய்த துஷ்கர்மங்கள் அலையா அத்தனையும் பண்ணது, அத்தனையும் அலை அடிச்சுட்டு வரா மாதிரி வந்து விழுந்து அத்தனையும் மறித்து போகும். அவனுடைய பாவகர்பாக்கள் எல்லாம் அவனை விட்டு ஒழியும் அப்படின்னு சொல்லி சொல்றார். விராஜந்தி சுக்தி நக கிரண முக்தமணி ததேகே விபத்பாதோராசோ தரிரபி நராணாம் பிரணமதாம் பதேய காமாட்சி ध्रुवमलकुवग्निर्भववने मुनीनां ज्ञानाग्नेः अरणिरयमङ्ग्रेर्विजयते नखकिरणमुक्तामणि ततेः. நககிரணமுக்தாமணி, முக்தாமணி முத்துக்களை போன்ற மணி கோர்க்கப்பட்ட நகம், நகத்தில் இருந்து வரக்கூடிய கிரணங்கள், ஒளிக்கதிர்கள், இதெல்லாம் முத்து மாறி இருக்கு அப்படிங்கறது நாம பார்த்துட்டோம். அந்த முத்துக்கள் குவியல் குவியலா இருக்கு. ஏன்னா அவ்வளோ அந்த கிரணங்கள்ல வரும் பொழுது நகம் 10 தான் இருக்கு. ஆனா அது கிரணங்களாக வரும் பொழுது அது அப்படியே ஒளி வீசி ஒளி கற்றைகளா வரும்போது அப்படியே குவியல் குவியலா கொட்டி வச்சிருக்க மாதிரி இருக்கு. ஆனா இதற்கு பிறப்பிடம் எது? பிறப்பிடமான உன்னுடைய பாதம் தான் முத்துச்சிப்பி. இப்ப முத்துச்சிப்பி இருந்தா தானே முத்து கிடைக்கும். அப்போ பிறப்பிடமான உன்னுடைய பாதம் தான், அதுக்கு சக்தி எங்க இருக்கு? உன்னுடைய பாதத்துல இருக்கு. அதுதான் அதனுடைய முத்துச்சிப்பி. ஆனா முத்துச்சிப்பி எங்க விளையும்? கடல்ல விளையும். முத்துச்சிப்பி எங்க இருக்கும்? கடல்ல தான் இருக்கும். ஆனா இந்த கடல்ல இருக்கிற முத்துச்சிப்பிக்குள்ள ஒரே ஒரு முத்து தான் இருக்கும். ஆனா இங்க பார்த்தா குவியல் குவியலா முத்து இருக்கு. ஏன்? இந்த கடல் அம்பாளினுடைய அந்த பாதம் என்னும் அந்த திருவடியில் இருக்கக்கூடிய அந்த முத்து குவியல் இந்த கடல், அந்த கடல்லன்னா உப்பு தண்ணியில நம்ம சும்மா குளிச்சுட்டு வந்தா உடம்பு பூரா உப்பு பிடுங்க. ஆனா இவளினுடைய அந்த பாதத்தை பிடித்துக் கொண்டு இந்த கிரணத்தில் நாம் மூழ்கி எழுந்தோமே ஆனால் இந்த சம்சார கடலில் இருந்து வீழ்வதற்கு வழிவகுக்கும். அதான் சொல்ற,
விபத் பாதோராசோ இத்த நாம புடிச்சுட்டவனா தரிரபி நராணாம் பிரணமதாம். நரனாக இருக்கக்கூடிய நமக்கு இந்த பவசாகரத்தில் இருந்து மீழ்வதற்கு நமக்கு வழி கிடைக்கும். அதோட இல்ல ததீய காமாட்சி துருவம் அழகு பக்னிர் பவ வனே. பவம்ங்கிறத முதல்ல சாகரமா காமிச்சார். அதிலிருந்து நாம் இங்க அதே பவ வனே அப்படின்னு கொண்டு போறார். அதே அந்த பவத்தை, பவம்னா என்ன, இந்த சம்சாரம், இந்த பிறப்பு இறப்பு என்னும் சுழற்சி, அதை வனமாக காட்டினார். இங்க இது அடுத்த லைன்ல வனமாக காண்பித்து, பவ வனே அதை வனமாக காண்பித்து, அந்த பவம் என்பதில் உள்ள தீயவற்றை எல்லாம் எரித்து அவனை மேன்மைப்படுத்த வேண்டும் என்பதற்கு உன்னுடைய பாதத்தை நான் பிடித்துக் கொண்டேயானால் வக்னிகி, அங்க இருக்கிற அக்னியாக நீ என்ன பண்ணுவ, அங்கேயே நெருப்பாக இருந்து அந்த வனத்தை, பவம் என்னும் வனத்தை நீ அழித்து விடுவாய். அந்த அழித்து விடுவதோடு மட்டுமல்லாமல் முனினாம் ஞானாக்னே, முனிவர்கள் எல்லாம் ஞானத்தின் மூலமாக அக்னியை உண்டு பண்ணுவார்கள் யாகத்தை செய்வதற்காக. யாகங்கள் யஞங்கள் அவ செய்கிற யாகம் உலகத்தின் நன்மைக்காக. அந்த யாகத்திற்காக யஞங்கள் பண்ணும் பொழுது அவளுக்கு அக்னி வேணும். அக்னி இல்லாம அவ எதையும் பண்ண முடியும். ஒரு நெருப்பு குச்சி ஏற்றி வச்சு வச்சுன்னா, ஒரு கற்பூரத்தை ஏற்றி வச்சுன்னா அக்னியில உண்டு பண்ண முடியாது. அவளினுடைய ஞானத்தின் மூலமாக அரணிக்கட்டைய வச்சு அவ அக்னியை உண்டு பண்ணுவா. அந்த அரணிக்கட்டையாக நீ அங்கே இருக்கிறாய். இப்ப 3 விதமா என்ன சொல்லிட்டாரு இந்த ஸ்லோகத்துல, பவசாகரத்தை கடப்பதற்கு முத்துக்களின் குவியலாக நீ இருக்கிறாய். எங்க, உன்னுடைய பாதம் என்னும் கடலில் நான், அந்த கிரணங்களில் நான் மூழ்கி குளித்தேனானால் சரி. பவவனம், அப்ப சம்சாரம் என்னும் அந்த வனத்தில் உள்ள அந்த பாவங்களை அழிப்பதற்காக அக்னியாக நீ இருக்கிறாய். சரி, 2வது பாயிண்ட். 3வது பாயிண்ட், முனிவர்களின் ஞானாக்னிக்கு, அவர்களினுடைய ஞானம் என்னும் அக்னி யாகத்தை வளர்ப்பதற்காக அவர்கள் செய்யக்கூடிய அந்த யாகத்திற்கு தேவையான அந்த அக்னிக்கு அரணிக்கட்டையால் தான் அவர்கள் குழைத்து செய்வார்கள். அந்த அரணிக்கட்டையாகவும் நீ இருக்கிறாய். அப்பேற்பட்டவளே, இதெல்லாம் என்ன உண்மையே, இது எல்லாமே உண்மை. இது ஒரு பெரிய அதிசயமா உனக்கு? அப்பேற்பட்டது எதுவும் கிடையாது. இதை வேறு நான், இதை விட நான் உன்னை என்ன சொல்ல முடியும்? அம்மா உனக்கு நமஸ்காரம் அப்படின்னு சொல்லி மூக்க கவி இந்த இடத்துல சொல்லி அவரை நமஸ்கரிக்கிறார். இதோட நம்ம கிளாஸை நம்ம முடிச்சுக்கிறோம். ஸ்ரீ மாத்ரே நமஹா.